சலீம், இங்கே வா. உனக்காக ஒன்று எடுத்து வந்துள்ளேன். சலீம், எங்கு செல்கிறாய்? இதை சிறிது பார். உனக்காக விசேஷமான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். நான் வாழ்பயிற்சி செய்ய செல்ல வேண்டும். அது சரி, சென்று பயிற்சி செய்யலாம். ஆனால் சிறிது நேரத்திற்கு உன் அன்னையோடு அமர்ந்து கொள். சலீம், உன் பிறந்தநாள் வரப்போகிறது அல்லவா? அதனால் உனக்காக சிறப்பான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். அதை பார்க்க விரும்புகிறாயா? மோதி, எங்கு பார். குறும்வாள். நீ உன் தந்தையை போல் மாவீரனாக வேண்டும் அல்லவா? பார்த்தாயா எப்படி இருக்கிறது? இல்லை, எனக்கு இந்த வாள் பிடிக்கவில்லை. சலீம், நான் அப்படி என்ன தவறு செய்தேன் என்று கூறு சலீம். எத்தனை நாட்களாகியும் உனக்கு என் மீது இருக்கும் வெறுப்பு போகவில்லையா? நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறாய். உனக்கு உன் அன்னை மீது அன்பே இல்லையா? இல்லை, எனக்கு உன் மீது அன்பில்லை என்று நினைக்கிறாயா சலீம்? உங்களுக்கு என் மீது அன்பே இல்லை. அப்படி இருந்திருந்தால் அப்பா ஜானிடம் என்னை பற்றி புகார் கூறி இருக்க மாட்டீர்கள். சலீம், நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். நான் உன் மீது புகார் அளிக்கவில்லை. நான் ஏன் உனக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும்? இல்லை, நீங்கள் தான் புகார் கூறினீர்கள். தயவு செய்து என்னை நம்பு சலீம். நான் உன் மீது புகார் அளிக்கவில்லை. நான் என் உயிரை விட உன்னை அதிகமாக நேசிக்கின்றேன். நீ என்னோடு பேசாமல் இருப்பதால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உயிரையே விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. நீ ஏன் அப்படி யோசிக்கிறாய் சலீம்? என்னால் உனக்கு எப்படி கஷ்டத்தை அளிக்க முடியும்? இங்கு பார் சலீம், நீ என் மீது இப்படி கோபப்படும் போது என் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. உன் அன்னையை நீ மன்னிக்க மாட்டாயா? சலீம், இந்த நாளுக்காக ஏங்கி கிடந்தேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் உயிரை விடவும் உன்னை நேசிக்கிறேன் சலீம். இப்போது நான் செல்லவா? சென்று வா.